அன்பிற்குரிய 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறீர்களா? உங்கள்கிட்ட நான் கேட்ட கேள்வியே எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா, நலமாக இருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். இப்போது நம்ம எப்போவுமே யாராச்சும் ஒரு ஆள் பார்த்தா எங்கே நம்ம ஃபோன் பண்ணாலும் நம்ம ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கேள்வி என்ன? எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? அதுக்கப்புறம் தான் என்ன கேட்பாங்க, தொழிலெல்லாம் எப்படி போகுது, இல்லாட்டி பிஸ்னஸ் எல்லாம் எப்படி போகுது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்பாங்க. அப்போ யாரை பார்த்தாலும் நம்ம கேட்கக்கூடிய முதல் கேள்வி எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, உடம்புக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்கும். அப்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பணத்தை விட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியம் இருந்தால் தான் வாழ முடியும், ஆரோக்கியம் இருந்தால் தான் சுறுசுறுப்பாக இருக்க முடியும், இல்லையா? எனவே அன்பு மாணவர்களே, நம்ம இன்றைய வகுப்பில் கேரள பாடநூல், அதாவது மொழி பாடத்தில் பிடியில் அடிப்படை பாடநூலில் இடம்பெற்றக்கூடிய 2வது அழகான 100 வயது வாழலாம், அழகினுடைய பேர் என்ன? 100 வயது வாழலாம் அப்படிங்கிற அழகில் இருக்கக்கூடிய பாடத்தை தான் வகுப்பில் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நம்ம 100 வயது வாழ வேண்டும் அப்படின்னா எல்லாருக்குமே ஆசை, நல்லா ஹெல்த்தாக 100 வயசு வாழணும்னு ஆசை இருக்குது. 100 வயது வாழ வேண்டும் என்றால் நம்ம 100 வயது வாழ்ந்தால் மட்டும் பத்தாது, 100 வயது எப்படி இருக்கணும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்யணும், அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடங்கள் தான் இந்த அழகில் அமைக்கப்பட்டிருக்கிறது. நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்வம், நொறுங்க தின்றால் 100 வயது. நொறுங்க தின்றால்னா நிறைய சாப்பிட்றதில்ல, நம்ம சாப்பிட்ற உணவு நல்லா மென்று நொறுக்கி சாப்பிடணும், அதான் நொறுங்க தின்றால் 100 வயது. இல்லாமல் நொறுக்கி திணிங்கிறது. அளவுக்கு மீறினால் அமிழ்தமும் நஞ்சு. இப்படி எண்ணற்ற பழமொழிகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த அனைத்து பழமொழிகளுமே எதை வலியுறுத்துகிறது? ஆரோக்கியத்தை வலியுறுத்துகிறது. அப்போ ஆரோக்கியம்னா என்ன, ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன ஆகும்? இதுதான் நம்முடைய கேள்வி. ஆரோக்கியம்னா என்ன? ஆரோக்கியம்தான் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது உலக அளவில், இல்லையா? நம்மளை எல்லாம் வீட்டோட முடக்கி போட்டுருச்சு, பள்ளிக்கூடத்துக்கு வரவிடாமல் பண்ணிருச்சு. அனைத்து பெரிய பெரிய பணக்காரர்களை கூட அந்த வைரஸ், கொரோனா வைரஸ் என்ன பண்ணிருச்சு, ஆஸ்பத்திரியில் போய் படுக்க வச்சிருச்சு, நிறைய உயிர்களை பலியாக்கிடுச்சு. எனவே இந்த கொரோனா வைரஸ்லேருந்து தப்பிக்கணும்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும் அப்படின்னாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படிங்கிறாங்க. அப்போ நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி உருவாகும்? நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு எப்படி கிடைக்கும்? நம்ம பாடியில் ஒரு இம்யூனிட்டி பவர் அப்படிங்குவாங்க, நம்ம உடம்புல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பவர் நம்ம உடம்புக்குள்ள இருக்கணும், நோயை எதிர்க்கக்கூடிய சக்தி. அதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாடத்தை முழுவதும் நீங்கள் கற்று முடிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்துவிடும். அப்போ ஆரோக்கியம்னா நம்ம உடல் உறுப்புகள் சரியாக இயங்க வேண்டும், இல்லையா? நம்முடைய உடல் உறுப்புகள் ஏதாவது ஒன்று கோளாறு பண்ணிடுச்சுன்னா நம்முடைய இயக்கம் கம்மியாயிடும். இதயம் இருக்குது, இதயத்துக்கு கரெக்டாக ரத்தம் போய் ரத்தத்தை பம்ப் பண்ணி கரெக்டாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை கரெக்டாக ரத்தோட சீராக போகிறதுக்கு ஹார்ட், இதயம் ரொம்ப முக்கியமாக செயல்படுகிறது. இதயத்தில் ஏதாச்சும் ஒரு கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு அது மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நுழையும். நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று நுரையீரல் வழியாக நுரையீரல் தான் என்ன பண்ணுது, நமது காற்றை சுவாசிக்குது, நுரையீரல் தான் அது பம்ப் பண்ணுது, இல்லையா? ஆக்சிஜனை ரிசீவ் பண்ணுது, அதாவது வாங்குது, கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுது. நுரையீரலில் கோளாறு பிரச்சனை, மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அப்போ நம்ம இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை எல்லாம் நன்கு இயக்க வைப்பதற்கு, நன்கு இயங்கினால் மட்டும்தான் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று அர்த்தம். இதில் உறுப்புகள் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம ஆரோக்கியம் கேடு ஏற்படுகிறது. இப்போது சாதாரண ஒரு காய்ச்சல் வந்தாலோ, சளி வந்தாலோ, தலைவலி வந்தாலும் நமக்கு என்ன ஆகுது, சோர்ந்து போகிறோம், இல்லையா? நம்ம டெய்லி காலையில் இருக்கக்கூடிய அந்த புத்துணர்வு நம்மகிட்ட இருக்கிறது கிடையாது.
காய்ச்சல் ஆச்சுன்னு என்ன பண்ணுவோம்? எந்திரிச்சு பொங்கல் ப்ரஷ் பண்ணுவோமா? குளிப்போமா? குளிக்க முடியாது, எந்திரிக்கவே முடியாது. நல்லா 104 105 டிகிரி காய்ச்சலெல்லாம் வந்தாச்சுன்னு என்ன, பெட்டை விட்டு எந்திரிக்க மாட்டோம். பயங்கரமாக போதை போத்தி படுத்துக்குவோம். சாப்பிட முடியாது, சாப்பிட்ற ஒன்றும் பிடிக்காது, சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவோம் இல்லையா? இல்லை நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. அப்போ ஒரு பிரிஸ்காக நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடங்கள் தான் இந்த அலையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? உடல் ஆரோக்கியம் எதை சார்ந்திருக்கிறது? தனிநபர் சுகாதாரம். அதாவது தனிநபர் நம்மளே சுகாதாரமாக வச்சுக்கணும். சுத்தமான ஆடைகளை உடுத்தணும், நகங்களை வெட்டணும் இல்லையா? அதெல்லாம் தனிநபர் சுகாதாரம். அப்புறம் சுற்றுப்புற சுகாதாரம். நம்ம வாழக்கூடிய வீடு, நமது ஊர், நமது பள்ளிக்கூடம், அந்த சுற்றுப்புறத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும்? சுத்தமாக வைக்கணும். அதுவும் ஆரோக்கியத்தினுடைய முக்கிய காரணம். அதுக்கப்புறம் சத்துள்ள உணவுகளை உட்கொள்ள வேண்டும், சுத்தமான நீரை பருக வேண்டும், சுத்தமான காற்றை நாம் சுவாசிக்க வேண்டும், காலநிலைக்கு தகுந்த மாதிரி உடம்புல மாற்றங்கள் ஏற்படும். பின்னர் போதிய உடற்பயிற்சி நமக்கு வேண்டும். உடலை ஆக்டிவேட்டியாக இருக்கணும்னா, ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? தாழ்ந்தோறும் உடற்பயிற்சி இருக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் நமக்கு ஆரோக்கியம் தொடர்பாக இருக்குது. அப்போ நான் முதலே சொன்ன மாதிரி நம்முடைய உறுப்புகள் எல்லாமே கரெக்டாக இயங்க வேண்டும் என்றால், நல்ல எலும்பு வலுவாக இருக்கணும்னா கால்சியம் சார்ந்த உணவுகளை சாப்பிட வேண்டும். ரத்தம் நல்லா ஊறணும்னா இரும்பு சத்து, அயன் சார்ந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும். இப்படி டாக்டர்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. நிறைய சத்துள்ள உணவுகள் இருக்குது இல்லையா? விட்டமின் ஏ, விட்டமின் பி இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்போது இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறது சத்துள்ள உணவுகள் எதெல்லாம், எப்படிப்பட்ட உணவுகளை நாம் நாள்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படிப்பட்ட உணவுகளை நாம் நாள்தோறும் எடுத்துக்கொண்டால் நமது இருக்கக்கூடிய நம்ம உடல் உறுப்புகளெல்லாம் நல்லா இயங்கும், நம்ம எப்படி சுறுசுறுப்பாக இருக்க முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடல் தான் நம்ம இன்னைக்கு இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். பேஜ் நம்பர் 38 உடல் வளம் காப்போம் அப்படிங்கிற நலம் நாடிங்கிற தலைப்பில், உடல் வளம் காப்போங்கிற ஒரு தலைப்பில் ஒரு பாடல். நம்ம எப்படிப்பட்ட உணவுகளை, எப்படிப்பட்ட காய்களை, எப்படிப்பட்ட கனிகளை நம்ம சாப்பிடணும், அப்போ அதை எப்படி நமக்கு ஆரோக்கியத்திற்கும் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடலை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போது நம்ம பேஜ் நம்பர் 38 இருக்கக்கூடிய உடல் வளம் காப்போம் அப்படிங்கிற பாடலை பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லாம் சரி, தயாராக இருக்கிறீங்களா? இந்த கவிதையை பாடலை யார் எழுதியிருக்கிறான்னா கவிஞர் பொன்னடியான். கவிஞர் பொன்னடியான் அப்படிங்கிறவர் ஒரு சிறந்த கவிஞர், புரட்சி கவிஞர் பாரதிதாசனுடைய மாணவர். உங்களுக்கெல்லாம் தெரியும் புரட்சி கவிஞர் பாரதிதாசன், அவருடைய மாணவர், அவருடைய உதவியாளர். பாரதியார், பாரதிதாசன் ஆகிய இருவரையும் வழிகாட்டியாக கொண்டவர். அவருடைய வழியில் சென்று நிறைய கவிதைகளை புனையக்கூடியவர் பொன்னடியான். இவர் முல்லைச்சரம் அப்படிங்கிற இதழினுடைய பத்திரிகையினுடைய ஆசிரியராக விளங்கியிருக்கிறார். பாரதிதாசன் தொடங்கிய தமிழ் கவிஞர் மன்றத்தை 55 ஆண்டுகளாக முறையாக நல்ல முறையில் நடத்தியவர் கவிஞர் பொன்னடியான். நிறைய திரைப்படங்களுக்கு இவர் பாடல் எழுதியிருக்கிறார். ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பொன்னடியான் எழுதிய நூற்கள் எதெல்லாம் பார்த்தோம்னா பனிமலர், நோட் பண்ணி வச்சுங்க. பனிமலர் உங்கள் புஸ்தகத்துலையும் இருக்குது, பின்னாடி பார்த்தா உங்களுக்கு தெரியும். பொன்னடியான் கவிதைகள், ஒரு கைதியின் பாடல், ஓர் இதயத்தின் ஏக்கம், பறக்க தெரியாத பட்டாம்பூச்சிகள், நினைவலைகளில் பாரதிதாசன் அல்லது பாவேந்தர், நினைவலைகளில் பாவேந்தர், இப்படிப்பட்ட படைப்புகள் எல்லாம் இவர் படைத்திருக்கிறார். இனி இவர் பெற்ற விருதுகள், 1969 யுனெஸ்கோ விருது வாங்கியிருக்கிறாரு. 1989 புதுமை கவிஞர் விருது பெற்றிருக்கிறார். 1990 பாரதிதாசன் விருது வழங்கப்பட்டிருக்கிறது இவருக்கு. 2003 கலைமாமணி விருதும், 2015 பாரதியார் விருது. இத்தனை பெருமைகளையும் உடைய பொன்னடியான் எழுதிய ஒரு கவிதையை தான் நம்ம இன்றைய வகுப்பில் பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த பாடல் முழுவதும் நமக்கு ஆரோக்கியத்திற்கு நிறைய விஷயங்கள் வேண்டும் இல்லையா? நான் சொன்ன தனிநபர் சுகாதாரம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, தண்ணீர், இதெல்லாமே நமது ஆரோக்கியத்துக்கு தொடர்புடையது. இனி நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும், நல்ல கண்ணு பார்வை வேண்டும் என்றால், காது நல்லா கேட்கணும் அப்படின்னா, நரம்புகள் நல்லா இயங்கணும்னா, ரத்தம் சீராக ஓட வேண்டும் என்றால், எலும்பு
தசைகள் எல்லாம் வலுவாக இருக்க வேண்டும் என்றால் இதெல்லாம் நமக்கு எப்படி ஏற்படுகிறது? இதெல்லாம் நம்ம நாள்தோறும் உண்ணக்கூடிய உணவுகள் தான் இதை தீர்மானிக்கின்றன. ஓகேவா? அப்போ நம்ம எப்படிப்பட்ட உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல். நான் ஃபர்ஸ்ட் பாடலை படிக்கிறேன், கேளுங்க. ஆறு சுவையும் அறிந்து பகுத்தே அதன்படி உண்ணும் உணவை வகுத்தே 100 வகை இலை பூ காய் கனியின் நுணுக்கம் அறிந்து நூலாய் தொகுத்தே பாருக்கு அழித்து வாழ்ந்த முன்னோரின் பண்பு வழியில் சென்று உடலை சீருடன் காக்கும் செம்மை வழிகள் சிந்தையில் கொண்டால் சிக்கலே இல்லை. அப்போ நம்ம ஆரோக்கியத்துக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கணும்னா, நம்ம எப்பவும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா, நலமாக இருக்க வேண்டும் என்றால் 6 சுவையும் அறிந்து பகுத்தே. நீங்கள் 8ஆம் வகுப்புலேயே படிச்சிருப்பீங்க அறுசுவைகளை பற்றி இல்லையா? இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, இந்த 6 சுவையும் நம்ம நாள்தோறும் உட்கொள்கிறோம். எதை நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி 6 சுவையிலும் எல்லா சுவைகளையும் நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குதுன்னு கூட நீங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருப்பீங்க. அப்போது 6 சுவையும் அறிந்து பகுத்தே அதன்படி உண்ணும் உணவை வகுத்தே. எப்படி உணவுகளை உட்கொள்ள வேண்டும், இனிப்பு சுவை எப்படி எடுக்கணும், புளிப்பு சுவை எப்படி எடுத்துக்கணும், எது கூடக்கூடாது, எதுவும் குறையவும் கூடாது, அதுக்கு தக்க நம்ம என்ன பண்ணணும், சுவைகள் அறிந்து உட்கொள்ள வேண்டும். 100 வகை இலை பூ காய் கனி அதனுடைய நுணுக்கங்களை எல்லாம் அறிந்து நூலாய் தொகுத்து பாருக்கு அளித்து. பாருக்குன்னா உலகத்திற்கு நமது முன்னோர்கள், நமது ஆதிகால மனிதர்கள் நிறைய நூல்களில் எப்படிப்பட்ட உணவுகள், ஒவ்வொரு உணவுகளும் என்னென்ன குணங்கள் இருக்கிறது, என்னென்ன நன்மைகள் இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் விளக்கமாக அகநானூறு, புறநானூறு, திரிகடகம் அப்படிங்கப்பட்ட எண்ணற்ற நூல்களை நிறைய மருத்துவ குணங்களில் உள்ள உணவுகளை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நூலில் சொன்ன மாதிரி நம்மளும் பாருக்கு அவர்கள் உலகத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுடைய வழியில் சென்று அவர்கள் எப்படி சொல்லியிருக்கிறார்களோ அதே மாதிரி சென்று அப்படிப்பட்ட உணவுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் உடலை சீருடன் காக்கும் செம்மை வழிகள் சிந்தையில் கொண்டால் சிக்கலே இல்லை. அப்போ அவங்க சொன்ன மாதிரி எப்படியெல்லாம் உடம்பை பராமரிக்க வேண்டும், எப்படிப்பட்ட உணவுகளை உட்கொண்டோம் என்றால் நமது உடம்பு சீராக சிறப்பாக அமையும் என்பதற்கு நிறைய ஆலோசனைகளை அந்த புத்தகங்களில் வழங்கியிருக்கிறார்கள். அதைப்படி நாம் சென்றோம் என்றால் நமது உடம்புக்கும் உயிருக்கும் எந்தவித சிக்கலும் ஏற்படாது என்பதைத்தான் இந்த கவிதையில் கூறப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து பாருங்க, நாம் உண்ணும் உணவுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல ஒரு தொடர்புண்டு. 3 வேளை நாம் உண்ணும் உணவுக்கும் செயல்களுக்கும் நட்புறவு மிகவும் உண்டு. வாழ்க்கையில் நாம் செய்யும் நல்லவையும் தீயவையும் நம் உணவின் உயிர்ச்சத்தின் விளைவுகள் தான். நாம் வெற்றி தோல்களை பெறுவதற்கு நிலைகளமாய் இருப்பது இந்த உணவின் ஊற்றே. நாம் உண்ணும் உணவுக்கும் உள்ளத்திற்கும் நல்ல ஒரு தொடர்பு உண்டு. நம்ம எப்படிப்பட்ட உணவுகளை உட்கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய மனசும் ஒரு பக்குவமான நிலையில் ஏற்படுகிறது. 3 வேளை நாம் உண்ணும் உணவுக்கும் செயல்களுக்கும் நட்புறவு மிக உண்டு. நம்ம எப்படிப்பட்ட உணவுகளை நாள்தோறும் எடுத்துக்கொள்கிறோமோ, மிருதுவான உணவுகளை உட்கொள்ளும் பொழுது மிருதுவான குணம் ஏற்படுகிறது, அதிகமான அசைவ உணவுகளை ஏற்படும் பொழுது அதிகமான மிருகத்தனமான குணங்கள் ஏற்படுகிறது என்றெல்லாம் இந்த உணவை பற்றி சொல்லக்கூடிய நிறைய அறிஞர்கள் சொல்கிறார்கள். எனவே நாம் சாப்பிடக்கூடிய உணவிற்கும் நமது குணத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. நமக்கு ஒரு பொறுமை ஏற்பட வேண்டும் என்றால், நமக்கு ஒரு சாந்தம், ஒரு மகிழ்ச்சி, அனுசரணை இதெல்லாம் ஏற்படணும்னா அது நம்முடைய உணவை பொறுத்து இருக்குது. நமக்கு கோபம், பொறாமை இதெல்லாம் எப்படி ஏற்படுகிறது, அதுக்கும் உணவுக்கும் தொடர்பு இருக்கிறது. மனசுக்கும் உணவுக்கும் தொடர்பு இருக்கிறது. நம்முடைய இயக்கத்திற்கும் உணவுக்கும் தொடர்பு இருக்கிறது. அப்போ உணவு என்பது ஏதோ நம்ம சாப்பிட்றதுங்கிற மாதிரி இல்லை. உணவு மிகப்பெரிய ஒரு அற்புதமான மருந்து. உணவு தான் மருந்து. நாம் செய்யும் நல்லவையும் தீவையும் நாம் உணவின் உயிர்ச்சத்தின் விளைவுகள் தான். நாம் எப்படிப்பட்ட சத்துள்ள உணவுகளை ஏற்படுகிறோமோ அது பொறுத்து தான் நமக்கு நல்லதும் தேவையும் ஏற்படுகிறது. நல்லதும் தேவையும் எல்லாம் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடியது நம்ம சாப்பிடக்கூடிய உணவை பொறுத்து ஏற்படுகிறது. நாம் வெற்றி தோல்களை பெறுவதற்கு நிலைகளமாய் இருப்பது இந்த உணவின் ஊற்றே. பார்த்தீங்களா, வெற்றி தோல்வியை கூட உணவு தீர்மானிக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போ உணவு என்பது ஏதோ அன்றாடம் உயிர் வாழ்வதற்கல்ல, இந்த உலகத்தினுடைய இயக்கத்திற்கு மட்டுமல்ல, நம்முடைய குணங்களை தீர்மானிப்பதற்கு கூட இந்த உணவு மிகவும் பொருத்தமாக அமைகிறது என்று பொன்னடியார் கூறுகிறார். அடுத்தது பாருங்க,
கத்திரிக்காய் முருங்கைக்காய் விட்டால் வேறு கதியில்லை என்பதை போல் அதையே உண்போம். சத்துடைய பல காய்கள் மறந்துவிட்டு சலிப்பின்றி பரங்கி பூசணிக்காய் உண்போம். புத்துணர்ச்சி உடம்பினிலே பூப்பதற்கும் புதுத்தெம்பு வந்து நம்மை காப்பதற்கும் எத்தனையோ வகையான பச்சை காய்கள் உண்டு ஓரமறிந்து உண்டால் நன்மை. நம்ம டெய்லி நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாம்பார், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பூசணிக்காய் புடலங்காய், இப்படி ஏதோ 4 வகையான ஒரு டெய்லி 4 வகையான காய்கறி மட்டும் நம்ம சாப்பிட்ருவோம். அப்படி 4 வகையான காய்கறி மட்டும் சாப்பிட்டா நமக்கு எல்லா சத்தும் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போது கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரே வகையான காய்கறி நம்ம சாப்பிடக்கூடாது. நமக்கு வித்தியாசமான காய்கறி நம்ம நாள்தோறும் எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட் ஆகட்டும், பீன்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி பீட்ரூட் ஆகட்டும், காலிஃப்ளவர் ஆகட்டும், ஒவ்வொரு காய்கறி முருங்கைக்காய், பூசணிக்காய், கத்திரிக்காய், தட்டைப்பயிறு எல்லாத்துலையும் நமக்கு என்ன இருக்குது? ஒவ்வொரு வகையான சத்துக்கள் ஒவ்வொரு உணவுலையும் அடங்கி இருக்கிறது. இப்போ ஒரே வகையான காய்கறி மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சாப்பிடக்கூடாது. கத்திரிக்காய் முருங்கைக்காய் விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்க வேண்டும்னா வித்தியாசமான வகையான காய்களை நாம் நாள்தோறும் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இங்கிருக்கும் மக்களுக்கு அமுதமாக இருக்கின்ற பல கீரை வகைகளுள்ளே தங்கத்தின் குணம் உண்டு. குளோரோஃபில் என்னும் தசை வளர்க்கும் தாவரத்தின் சத்தும் உண்டு. அங்கங்கே நம்ம வீட்டு தோட்டத்துள்ளே அருங்கீரை பயிர் வளர்த்து பயிர் துய்த்தாலோ இங்கிருக்கும் பஞ்சமெல்லாம் வாடி போகும், எந்நோயும் அண்டாவும் ஓடி போகும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய முன்னாடி சும்மா வச்சிருக்கக்கூடிய இடத்துல, பின்னாடி இருக்கக்கூடிய இடங்கள்ல என்ன பண்ணணும்? நிறைய கீரைகளை நம்ம என்ன பண்ணணும்? வளர்க்குறோம் இல்லையா? மணத்தக்காளி கீரை, கடைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இப்படி நிறைய கீரைகள் இருக்குது. அப்போ நம்ம இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கிருக்கும் மக்களுக்கு அமுதமாக இருக்கின்ற பல கீரைகள், நிறைய கீரைகள். அந்த ஆதிகால மனிதர்களெல்லாம் பாருங்க, காட்டுக்கு வேலைக்கு போகும்போது வரும்போது ஒரு சேலையில் மடியில் கீரையோடு வருவாங்க. ஆனால் கீரை கிடையாது சாப்பிடுவாங்க. அவங்களுக்குள்ள அந்த அளவுக்கு சத்து இருந்துச்சு. அவங்களுக்கு ஏன் அப்படி சத்து இருக்கிற காரணம் என்ன? அங்கங்கே கொடியில் இருக்கக்கூடிய வேலையில் இருக்கக்கூடிய கீரைகள் எல்லாம் அங்கங்கே அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த கீரையை சாப்பிடலான்ட்டு. வெந்தயக்கீரை, இப்படி நிறைய கீரைகளை சாப்பிட்னாலும் அவங்களுக்கு நாள்தோறும் சத்துக்கள் கிடைக்க பெற்றது. அப்போ நம்மள என்ன பண்ணணும்? அங்கங்கே நம்ம கீரைகளை வச்சு வளர்த்தணும்னா அது நம்ம டெய்லி உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஒரு வாரத்துக்கு 2 தடவை 3 டைம் கீரை சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறாரு. கீரையில் தங்கத்தின் குணம் இருக்குது. தங்கம் மாதிரி கீரைங்கிறது தங்கம் மாதிரி நல்ல விளைய வேண்டிய காய்களை தான் சாப்பிட கிடையாது. சாதாரண கிடைக்கக்கூடிய கீரைகளை சாப்பிட்டாலே கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம நிறைய பேர் நீங்களாம் சாப்பிடும்போது என்ன பண்ணுவீங்க? அரிசி சாப்பாடு சாப்பிட்டு அதை சாம்பார் ஊற்றிக்கிட்டு பாக்கி இருக்கக்கூடிய தக்காளி, கருவேப்பிலை, வெள்ளைப்பூண்டு, அந்த ஜீரகம், குருமிளகெல்லாம் எசன்ஸாக இருக்கக்கூடிய எதில் என்ன பண்ணுவீங்க? தூக்கி ஓரத்தில் வச்சுருவீங்க. அது இன்னும் நேரம் சிங்கிள் கொண்டு போய் போட்டுருவாங்க, பாத்திரம் இடத்துக்கு போடுவாங்க. அப்போ நமக்கு சத்து கிடைக்குமா? கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு இது எல்லாமே நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிடும்போது அதை எடுத்துக்கணும். நம்ம தூக்கி வீசக்கூடாது. இதெல்லாம் போடுறது எல்லாம் காசு கொடுத்து வாங்கி வீசக்கூடாது. மத்தியானம் நீங்கள் வகுப்பறையில் நம்ம ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய சாப்பாடுலாம் பாருங்கள். வெளியே போய் எத்தனை பேர் சோதனையெல்லாம் வேஸ்ட் பண்ணுவீங்க இல்லையா? நிறைய காய்கறியெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க இல்லையா? அப்போ நிறைய காய்களையும் கனிகளையும் கீரைகளையும் நம்ம நாள்தோறும் எடுத்துக்கணும். கீரைங்கிறது தங்கம் மாதிரிங்கிறார். நிறைய குளோரோஃபில் என்ன அப்படிங்கிற நம்ம தசை வளர்க்கக்கூடிய சத்ததில் இருக்குது. அங்கங்கே நம்ம வீட்டு தோட்டத்துடைய அருங்கீரை பயிர் வளர்த்து பயிர் வைத்தாலும் இங்கிருக்கும் பஞ்சமெல்லாம் வாடி போகும், எந்நோயும் அண்டாமல் இருக்கும். டெய்லி கீரை சாப்பிட்டாலே போதும், நோயே வராதுங்கிறார். இதை விட நீங்கள் சொல்ல முடியும் இல்லையா? இப்போ நாள்தோறும் நீங்கள் கீரைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் எனக்கு கீரை பிடிக்காது, அவரைக்காய் பிடிக்காது, உருளைக்கிழங்கு பிடிக்கூடாது, காய்கறி என்ன பண்ணக்கூடாது? பிடிக்காதுன்னு ஒதுக்கி வைக்கக்கூடாது. முளைக்கீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை நம்ம வீட்டில் மரங்கள் எல்லாம் இருக்கும். அப்படியே சாப்பிட்டால் போக அப்படியே கொழுந்து கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து நல்லா குழம்பு வச்சா ஒருத்தர் சாப்பிட்டா முருங்கைக்கீரை நிறைய இரும்பு சத்து இருக்குது இல்லையா? நிறைய அயன் கிடைக்கிறது. ஹீமோகுளோபின் லெவல், ரத்தத்தினுடைய ஹீமோகுளோபின் லெவல் கூடணும். என்ன சாப்பிடணும்? முருங்கைக்கீரை சாப்பிடணும். அப்போ முளைக்கீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை, மூப்பழிக்கும் மிக உயர்ந்த அகத்திக்கீரை. மூப்புனா வயசாகக்கூடிய தன்மை அழிக்கக்கூடிய பவர் இருக்கிறதுனா அகத்திக்கீரை இருக்குது. அகத்திக்கீரை மரத்துலேருந்து அகத்திக்கீரை பறித்து நம்ம நாள்தோறும் சாப்பிடலாம்.
இளமை தரும் கொத்துமல்லி, மணத்தக்காளி, மணத்தக்காளினா சுக்குடிக்கீரைன்னு சொல்லுவோம். புதினா, கருவேப்பிலை, பொன்னாங்கண்ணி விளைமுடல் நோய்களுக்கே எதிரியாகும். நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல அதிகரிக்கணும்னா பொன்னாங்கண்ணி, புதினா, கருவேப்பிலை, கொத்துமல்லி, அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை, முளக்கீரை எல்லா வகையான கீரைகளும் நாளோடு நம்முடைய உணவில் சேர்த்துக்கொண்டே வந்தோம் என்றால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி கொரோனா போன்ற வைரஸ்களிலிருந்து நம்ம தப்பிக்கணும். நம்ம உடம்புல இருந்து எதிர்ப்பு சக்தி இருக்கணும். எதிர்ப்பு சக்தி எப்படி கிடைக்கும்? எதிர்ப்பு சக்தி கிடைக்கும்னா இந்த மாதிரி நல்ல காய்களையும் கீரைகளையும் நம்ம உட்கொள்ள வேண்டும். வீணாக முடச்சத்தை மீண்டும் தந்தது கலைவத்தை உடல்நலத்தை நமக்கு நலம். கீரை உணர்வால் பல்லாண்டு வாழலாம். கீரை உணவு நம்ம நிறைய நாட்கள் வாழலாம். ஆதிகால மனிதர்கள் அங்கங்கே வேலைக்கு போகிற இடத்துல கிடைச்ச கீரைகளை சாப்பிட்டாங்க தான் 100-120 வயசு வரை ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள். நம்ம இன்னைக்கு நிறையான காய்களையும் கனிகளையும் கீரைகளையும் சாப்பிடாதனால தான் நம்முடைய சத்து குறையினால தான் நமக்கு ஆரோக்கியம் இல்லாமல் போகுது. இன்னைக்கு நிறைய நோய்கள் இளமையிலேயே ஏற்படுது அப்படிங்கிறது. அவ்வளவோ எல்லோருக்கும் கிடைப்பதற்கு ஆயிரமாயிரமாய் இடர்பாடு இருந்த போதும் கவினமை உருதற்கே வாயிலிருந்து காத்திருக்கும் கடம்பச்சம் துடித்த போதும் அப்பனமை தரவறிந்து சிறப்பறிந்து அவருக்கு நாம் கற்றுக்கொண்டால் இவ்வுலகில் வருகிறப்பை இறக்கச் செய்து என்றைக்கும் இளமையுடன் வாழலாம். எத்தனையோ சோதனைகள் சூழ்நிலைகள் ஏற்பட்ட பொழுதும் கூட அன்றைய கால மனிதர்கள் நல்ல அந்தந்த காலகட்டத்தில் விளையக்கூடிய காய்களையும் கனிகளையும் தானிய வகைகள் எல்லாம் சாப்பிட்டுருக்கிறாங்க. அதனால தான் அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய இறப்பெல்லாம் தள்ளி போடப்பட்டது. கொய்யா சீசன் கொய்யா சாப்பிட்டான், எழுதுக்குள்ள சீசன் எழுதுக்குள்ள சாப்பிட்டான், நகாபல சீசன் நகாபல சாப்பிட்டான் இல்லையா? அந்தந்த சீசன் சீத்தாப்பழ சீசன் சீத்தாப்பழம் சாப்பிட்டான். காலநிலைக்கு தகுந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் ஒரு காய்கறியும் கனிகளும் விளையுது. அந்தந்த காலங்களில் ஆடி மாதத்துக்கு விளையக்கூடிய காய் ஆடி மாதத்தில் அப்படி அந்தந்த காலங்களில் விளையக்கூடிய காய்கறிகளையும் கனிகளையும் கீரைகளையும் சாப்பிட்றதுனால தான் தானிய வகைகள் அதிகமாக சாப்பிட்டோம். அப்படி சாப்பிட்றதுனால தான் பண்டைய கால மனிதர்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள். உங்களுக்கே தெரியும், ஒரு கிராமப்புறத்தில் இன்னைக்கும் நிறைய பேர் வயசானவங்க பேர் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க. 90 வயசு சொல்லுவாங்க. அவங்க இன்னைக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு 13 வயசு இதனால வேலை செய்ய முடியாது. இதுக்கு என்ன காரணம்? நமக்கு உடம்புல இது கிடையாது, சத்து கிடையாது. ஏன் சத்து கிடையாது? கவிஞர் சொல்ற மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சத்துள்ள உணவுகளை சாப்பிடுறது. சும்மா வெறும் அரிசி சாப்பாட்டே சாப்பிட்டு வெறும் சக்கரை தான், அது ஒரு பலம் நமக்கு கிடைக்காது. எனவே எப்பேற்பட்ட பஞ்சங்கள் ஏற்பட்ட பொழுதும் கூட, எந்தவித வருமானம் இல்லாத பொழுதும் கூட, வறுமையாக இருந்த பொழுதும் கூட, அதுல அப்பப்போ கிடைக்கக்கூடிய அந்தந்த சீசன் அந்தந்த காலநிலைகளில் கிடைக்கக்கூடிய காய்களையும் கடலையும் அவன் சாப்பிட்டான். குப்பையில் விளையக்கூடிய கும்மண்ணில் விளையக்கூடிய கீரைகள் எல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டான். நல்லா கழுவி சாப்பிட்டான். அன்னைக்கெல்லாம் எந்த சுற்றுப்புற சுகாதார கேடும் கிடையாது. நீ அடுத்து பாருங்க. நஞ்சையிலே விளையும் நெல் அரிசி மட்டும் நமைக்காகும் என நம்பி இருக்கிறாள். புஞ்சை தரும் கேழ்வரகு, சோளம், கம்பு, புத்தூட்டம் தரும் பயிர் வகைகள் எல்லாம் கொஞ்சம் என்ன முன்னிலைந்த நிலைமை மாற்றி குறையின்றி களவுண்ணி பழகிவிட்டால் பஞ்சங்கள் பலவந்த மோதினால் பலம் பெற்று உடல்நலத்தை பெறலாம் நாமே. நஞ்சையிலே நல்ல நிலங்களில் விளக்கக்கூடிய நெல்லரிசி மட்டும்தான் நம்ம உடம்புக்கு ஏற்றது நம்ம எப்பவுமே நினைக்கக்கூடாது. நஞ்சையிலே விளையும் நெல்லரிசி மட்டும் நம்மை காக்கும் என நம்பி இருந்துடாமல் நல்ல பொன்னியரிசி சாப்பாடு மட்டும்தான் நமக்கு உடம்புக்கு நல்லதுன்னு எப்பவுமே நினைக்கக்கூடாது. அது வெறும் சக. புஞ்சை தரும் கேழ்வரகு, சோளம், கம்பு, புத்தூட்டும் தரும் பயிர் வகைகள் எல்லாம் தட்டப்பயிறு, கொள்ளு, சுண்டக்கடலை, பாசிப்பயிறு இல்லையா, பீன்ஸு, இப்படி எண்ணற்ற மொச்சை, இப்படி நிறைய பயிர் வகைகள் இருக்குது. தானிய வகைகள் இருக்குது. தானிய வகைகள் எடுத்துக்கணும். சோளம், கம்பு, ராகி, கோதுமை, இப்படிப்பட்ட வகைகளில் உள்ள உணவுகளை நம்ம எடுக்கணும். டெய்லி அரிசி சாப்பாடு சாப்பிட்ருந்தா எந்தவித சத்து நம்ம உடம்புக்கு ஏற்படாது. கோதுமையில் இருக்கக்கூடிய சத்து, ராகியில் இருக்கக்கூடிய சத்து, சோளத்தில், கம்புல இன்னைக்கு ஆதிகால மனிதன் அதெல்லாம் சாப்பிட்றதுனால தான் ஆரோக்கியமாக இருந்தான். நம்ம இன்னைக்கு எப்பவுமே அரிசி சாப்பாடு சாப்பிட்றதுனால நம்முடைய ஆரோக்கியம் கேள்விக்குறியாக இருக்கிறது. குறையின்றி கடந்து பழகிவிட்டால் பஞ்சங்கள் பலவந்து மோதினாலும் பலம் பெற்று உடல்நலத்தை பெறலாமே. நமக்கு எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நம்ம சாப்பிடணும் இல்லையா? அதனால தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த மனிதன் அப்படிப்பட்ட உணவுகளை சாப்பிட்டான்.
இப்போ புரட்டாசி மாதம் வருது, புரட்டாசி மாதம் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜையில் வருவது என்ன கொடுப்பாங்க? சுண்டல், பொரிகடலை நிறைய கொடுப்பாங்க இல்லையா? பாசி எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. அப்படி அதெல்லாம் அவங்க சாப்பிட்டு பழக அந்த ஒவ்வொரு வழிபாடு முறைகளையும் ஒவ்வொரு உணவுகளையும் பழக்கங்களையும் எல்லாமே மனிதனுடைய ஆரோக்கியம் மறைமுகமாக மறைந்திருந்தது. எல்லாமே நம்முடைய ஆரோக்கியம் தொடர்பாக இருந்துச்சு. தை மாதத்தில் பாருங்க, பச்சை சாப்பிடணும், மொச்சப்பட்ட பழம் ஊற்றி சாப்பிடலாம். அப்போ அந்த காலநிலைக்கு அந்த உணவு முறை நம்முடைய உடம்புக்கு ரொம்ப தேவை என்பதை ஒவ்வொரு காலங்களிலும் நம்முடைய உணவு உட்கொள்ளும் முறை கூட நம்முடைய ஆரோக்கியத்தை தொடர்பாக இருந்தது. அதனால தான் நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம இன்று ஆரோக்கியத்திற்கு ஓடக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நீ கடைசி பாருங்க, காய்கறிகள், கீரை வகை, கனிகள் எல்லாம் கட்டாயம் சிறிதேனும் உணவில் கொண்டார். அப்போ நம்ம முதலே சொன்ன மாதிரி நம்முடைய ஆரோக்கியமாக இருக்கணும்னா தனிநபர் சுகாதாரம் இந்த பாடல் நம்ம எப்படிப்பட்ட உணவுகளை உட்கொள்ள வேண்டும்? காய்கள், கீரைகள், பழங்கள் கட்டாயம். பழங்கள்னா ஆப்பிள், ஆனந்து நீங்கள் நினைச்சக்கூடாது. உங்கள் ஊரில் நம்ம பிரதேசத்தில் விளையக்கூடிய கொய்யா பழமாகட்டும், இல்லாட்டி சீனி புளியாகட்டும், இல்லாட்டி சீத்தா பழமாகட்டும், இதை சாப்பிட்டாலே போதும். நீங்கள் என்ன பழங்கள் வந்து ஆப்பிளும் ஆரஞ்சும் மாதுளம் பழமும் பெரிய பெரிய விளையாட்டு காய்கள் தான் பழங்கள் தான் பழங்கள் என்ன நினைக்கிறது. நம்ம பிரதேசத்தில் அந்தந்த காலகட்டத்தில் இளம் பழம் கிடைக்காதா, நகாப்பழம் கிடைக்காதா, அந்த மாதிரி பழங்களைலாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது தாய்ப்பால் கிடையான உரத்தை பெற்றது. இப்படி காய், கீரை, பழங்களை சாப்பிட்டா, தானியங்களை சாப்பிட்டா தாய்ப்பால் கிடையான நமக்கு சத்தை கொடுக்கணும். தமிழ் போல் பல்லாண்டு வாழலாம். இப்படி 3000 ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் இளமையாக வாழ்கிறது. அதாவது நம்மளும் 100 ஆண்டுகள் இளமையாக வாழ வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட சத்து உணவுகளை கொள்ள வேண்டும். நோய் நடிகள் அண்டாத உடல் வளத்தை, முன்னுரிமையில் அஞ்சாத நெஞ்சுலத்தை, வாய்ப்புகளால் மட்டுமின்றி உணவால் நல்ல வளங்களால் பெற்று எல்லாமே. அப்போ எப்பவும் நோஞ்சான இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் நோய் நொடி வந்து நம்ம தாக்கி படுத்துக்கிட்டே எல்லாம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? அந்த சாப்பாடு நம்ம உட்கொள்ளக்கூடிய உணவு தான் நமது ஆரோக்கியத்தை தீர்மானிக்கிறது. அப்போது நம்ம நாள்தோறும் வித்தியாசமான ஒரே மாதிரி உணவுகள் எடுக்கக்கூடாது. எப்போ இட்லியுமே தோசையுமே சாப்பிடக்கூடாது இல்லையா? இட்லி தோசையே வளர்க்க வச்சுக்கூடாது. வெரைட்டியாக நம்ம சாப்பிடணும். நம்ம எது கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி விலை குறைவாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கிடைக்கக்கூடியது மாற்றி நம்ம சாப்பிடணும். எல்லா காய்கறிகளும், எல்லா வகையான பழங்களும், எல்லா வகையான கீரை வகைகளும், எல்லா வகையான தானியங்களும், முட்டை, பால், மாமிசம் எல்லாம் நமக்கு தேவையான அளவு ஏற்று சாப்பிடும்போது தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை இந்த பாடல் சொல்கிறது. எனவே இது ரொம்ப நீளமான ஒரு பாடல். இந்த பாடல் நீங்கள் 2-3 டைம் படித்து பார்த்துட்டு நம்ம சொல்ல விளக்கத்தையும் கேட்டு ஆரோக்கியமாக நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்னது நாம் கொள்ளக்கூடிய உணவு என்பதை கொண்டிருக்கிறது. அப்புறம் பாருங்க, உங்களுடைய பாடத்தில் 39 ஒரு நுனி கோபுரம் போட்டிருக்கிறாங்க. அதை நீங்கள் பார்க்கணும். இந்த கவிதைக்கு பொருத்தமான ஒரு நுனி கோபுரம். நம்முடைய உணவு சரிவிதமான உணவை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட உணவுகளை அதிகமாக எடுத்துக்கலாம், எப்படிப்பட்ட உணவுகளை குறைவாக எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு நுனி கோபுரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பார்த்துருக்கீங்க, மாதத்தில் வந்து அந்த முக்கோணம் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் அந்த கடைசியில் போட்டு தானிய வகைகள் அது அதிக கடைசி அதிக சதவீதம் நம்ம தானியம் என்னது? பாசிப்பயிறு, சுண்டக்கடலை, கொள்ளு, இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தானிய வகைகளை நம்ம அதிகமாக நம்ம உடம்புல சேர்க்கணும். அப்புறம் பழங்கள், காய்கள் அதுக்கு அடுத்தபடியாக. அதுக்கு மேலே பாலும், இறைச்சி. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்புன்னு என்ன? எண்ணெயில் பொரிச்ச பழங்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது. கொழுப்பு சார்ந்த உணவுகளை அதிகமாக நம்ம சாப்பிடக்கூடாது. அப்போ எதையுமே வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு சாப்பிட்டோம்னா நம்ம கொழுப்பு சத்து அதிகமாகும். கொழுப்பு சத்து அதிகமாகச்சுன்னா அது நம்ம இதயத்துக்கும் நிறைய பிரச்சனைகளை ஏற்படும். எனவே நம்ம கொழுப்பு சார்ந்த உணவுகளை குறைவாக எடுத்துக்கணும். இப்போ மீனே இருக்குன்னா மீனை வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. அதை எண்ணெயில் போட்டு பொரிக்கும் பொழுது என்ன ஆகுது? அந்த கொழுப்பு சத்தாக மாறுகிறது. எனவே தானிய வகைகள் அதிகமாக எடுக்கணும், கொழுப்பு வகைகளை குறைவாக எடுக்கணும். ஒரு நுனி கோபுரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவுகளை கொண்டு என்றால் நமக்கு எப்படி இருக்கும்? உடல் ஆரோக்கியம் நலமாக இருக்கும். இன்னும் ஆக்டிவாக சுறுசுறுப்பாக நம்ம இயங்க முடியும்.
இனி உங்களுக்கு சில செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் செய்து உங்களுடைய வகுப்பாசிரியர்கள் கண்டிப்பாக அனுப்பணும். பண்டைய உணவு வகைகளையும் தற்கால உணவு வகைகளையும் அட்டவணைப்படுத்துகிறது. பண்டைய உணவு வகை பிரித்து தற்கால உணவு வகை அட்டவணைப்படுத்துகிறது. அன்றாடம் நாம் 3 உணவுகள் அலங்கரிக்க வேண்டிய ஊட்டச்சத்து உணவு வகைகளை வரிசைப்படுத்துகிறது. அப்படிப்பட்ட ஊட்டச்சத்து உணவு வகைகளை வரிசைப்படுத்துகிறது. ஆரோக்கிய வாழ்வுக்கு சிறந்தது பண்டைய உணவு முறையா இன்றைய உணவு முறை. இன்னைக்கு நம்ம நிறைய விருது உணவுகள் சாப்பிடுறோம். அது நல்லதா, பண்டைய உணவு முறை நல்லதா? அப்படிப்பட்ட ஒரு பட்டியல் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த செயல்பாடுகள் இதெல்லாம் பண்டைய உணவுகளையும் தற்கால உணவுகளையும் அட்டவணைப்படுத்தணும். அன்றாடம் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய சத்துக்களை என்னெல்லாம் சத்துக்களை அதை பற்றி வரிசைப்படுத்தணும். ஆரோக்கிய வாழ்வுக்கு சிறந்தது பண்டைய உணவா இன்றைய உணவா அப்படிங்கிற பட்டிமன்ற குறிப்பு. நஞ்சை புஞ்சை தானியங்களை, நஞ்சையில் விளையக்கூடிய தானியங்கள், புஞ்சையில் விளையக்கூடிய தானியங்கள். நஞ்சையில் நல்ல நிலம், அதாவது மழை கையாட்டியும் தண்ணி கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் விளையக்கூடிய நிலம். புஞ்சைனா மேலே நிலம்னு சொல்லுவாங்க. நிறைய தண்ணி கிடைச்சா மட்டும் விளையக்கூடிய நிலம். நஞ்சை புஞ்சை நிலையில் விளையக்கூடிய தானியங்களை அட்டவணைப்படுத்தி எழுதணும். அப்புறம் இலை உணவுகளில் காணப்படும் குளோரோஃபில் குறித்து குறிப்பு எழுதணும். இலை உணவுகளில் காணப்படக்கூடிய குளோரோஃபில் அப்படிங்கிறத பற்றி ஒரு குறிப்பு எழுதணும். இப்படிப்பட்ட எல்லா செயல்பாடுகள் உங்களுடைய வகுப்பாசிரியருக்கு நீங்கள் உங்களுக்கு பாடம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன்.